அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும் நிலையில் ராமருக்கும் தமிழகத்திற்கும் ஏராளமான தொடர்புகள் இருக்கின்றன என்கிற பரபரப்பு தகவல்கள் தற்போது ஒவ்வொன்றாக வெளிவர தொடங்கியிருக்கின்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் திருத்தளி நாதர் என்ற கோயில் உள்ளது. ராமாயணத்தை எழுதிய வால்மீகி முனிவருக்கு இங்கு சிலை இருக்கிறது. வனவாசத்தின் போது ராமரும் சீதையும் இந்த பகுதிக்கு வந்ததாக புராண தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்ல, சீதை கர்ப்பிணியாக இருந்தபோது இங்கிருந்த வால்மீகி ஆசிரமத்திற்கு அனுப்பப்பட்டார். அந்த ஆசிரமத்தில் தான் லவன், குசன் ஆகியோர் பிறந்துள்ளனர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் திருக்களம்பூரில் களலீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் குதிரைகளின் குழம்புப்பட்ட தடயம் உள்ளது. இந்த தடயம் லவனும் குசனும் குதிரையை பிடித்து கட்டிய இடம் என்று கூறப்படுகிறது. இந்த கோவிலிலும் வால்மீகிக்கு சிலை உள்ளது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியத்தில் கொங்கரத்தை என்ற கிராமம் உள்ளது. ராமர் வனவாசத்தின் போது இங்கு வந்த லட்சுமணன் சூர்பனகையின் மூக்கை அறுத்த இடம் இது என்று கூறப்படுகிறது. மேலும் இலங்கையில் சீதையை பார்த்துவிட்டு வந்த அனுமன் ராமரை பார்த்து கண்டேன் தேவியை என்ற தகவல் சொல்லிய இடம் தேவக்கோட்டை அருகே உள்ள கண்டந்தேவி கிராமம் என்று சொல்லப்படுகிறது. திருச்சி ராமேஸ்வரம் சாலை என்பது ராமர் நடந்து வந்த பாதையாகும். ராமபிரான் திருச்சியில் ரங்கரை வணங்கிய பின்னர் தனது சேனைகளுடன் இலங்கைக்கு சென்ற பாதைதான் இது. ராமர் முதலாக வழிபட்ட விநாயகர் கோவில் RS மங்களத்தில் உள்ளது. ராமர் இதன் பிறகு தேவிப்பட்டணத்தில் நவகிரகங்களை வழிபட்டார். ராமர் தொடர்புள்ள இடங்கள் என்பதால் தான் இங்கு ராமநாதபுரம் என பெயரே வந்தது என்கிறார்கள். இதுபோன்று ராமர் தொடர்பான ஏராளமான நிகழ்வுகள் தமிழகத்தில் நடந்துள்ள போது எதற்காக தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது என்ற பரபரப்பு கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது.